மற்றும் பணிப்பொழிவு பெய்து வருகிறது. இந்நிலையில் வடக்கு காங்கேசஸ் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஷைத்தி கிராமத்தில் எதிர்பாராத விதமாக மலைச்சரிவில் இருந்து டன் கணக்கிலான பனிக்கட்டிகள் சரிந்து குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதில் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை பனிக்கு அடிப்பில் சிக்கினர். தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் நிலவும் அடர் மூடுபனி மற்றும் வடக்கு காற்றினால் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியாமல் மீட்புப் பணிகள் முடங்கியுள்ளன. கட்டுமானங்களில் அதிக மாற்றங்களை செய்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கான்கிரீட் காடுகளாக காட்சியளிக்கும் வாகன நிறுத்துமிடங்கள் தற்போது பசுமையான தோட்டங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. வாகன நிறுத்துமிடங்களின் மேற்கூரைகள் மற்றும் அடுக்குமுறை வாகன நிறுத்தங்களின் வெளிப்பகுதிகளில் ஹைட்ரோபோனிக்ஸ் மட்டுமின்றி தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் பறவைகளுக்கு புகலிடமாகவும் அமைகின்றன. ஷாங்காய், சென்சன் மற்றும் பீஜிங் போன்ற முக்கிய நகரங்களில் இந்த திட்டம் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது.